தோசை எடுத்து சாம்பார் ஊற்று. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு ஆனியன் தோசை வாங்கிட்டு வந்துட்டு போட்டுடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது ஹோட்டலில் வாங்கினதுனால ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. சரிங்களா, நம்ம புட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது போல் ஆகிடுச்சு பாருங்கள். இலை வச்சு கட்டுங்களானா இலை வச்சு கட்ட மாட்டுறாங்க. இங்கே பாருங்கள், எடுத்து காமிட்டுங்களா, தெரியுதுங்களா? புட்டு 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 போலே இருக்குது பாருங்கள். ஆனியன் தோசை புட்டு ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணலாமுங்களா? என்னங்க நாளாக பறித்து வச்சுருக்கா. இது இப்போதைக்கு பிரிக்க முடியாது படுக்குது. காட்டுக்கிட்டா சொதன்னு ஆயிடுச்சுங்க. பாருங்க, ஆனியன் தோசை என்ன ஆயிடுச்சு. ஐயோ, குண்டுச்சுங்க. தெரியுங்களா, ஆனியன் தனியாக கொட்டுது. சரி ஓகே, ஒரு மிக்ஸ் பண்ணி கலைவே அடித்து விடலாம். ஓகேங்களா, என்ன பண்ணுறது. ஆஹா, நாங்கள் பரோட்டா போல் ஆயிடுச்சுங்களே. சரி ஓகே, இன்றைக்கி இதுதான் வீடியோ. சட்னி, கார சட்னி இருக்குது, அதை வச்சு டெஸ்ட் பண்ணேன். சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கார சட்னி சூப்பராக இருக்குது. சாம்பாராக சேர்வா தெரில, செக் பண்ணுவோம். Oh my God, சாம்பாருங்க, சாம்பார் சேர்வா இருக்கும்னு நினச்சேன், பட் சாம்பார் தான் இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு சாம்பார் வச்சது. சட்னி நல்லாயிருக்கு, சாம்பார் வந்து சுமாராக இருக்குங்க. இலை வைக்கவே இல்லை. நாளைக்கு போய் தான் கேட்கணும் அவங்ககிட்ட, ஏன் இலை வைக்கல. சாம்பார் ஊற்றி அடிக்க வேண்டியது. ஆனியன் தனியாக வந்துட்டு ரொம்ப பெரிய தோசைங்க. ஆனால் அது பார்சல் சரியாக கட்டேன். ஆனியன்
சாம்பாரை ஊற்றி தோசை எடுத்து சாம்பார் ஊற்று நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.